இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு கடைசல் தான் பார்க்க போகிறோம். இந்த கடைசல் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் என்னென்னலாம் போட போகிறேன்னா, பீர்க்கங்காய், கத்திரிக்காய், தக்காளி இதை போட்டு நம்ம ஒரு கடைசல் செய்ய போகிறோம். இதுக்கு புளியெல்லாம் கூட சேர்க்க வேண்டாம். புளிக்கு பதில் நான் தக்காளியே சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் பொங்கல் ஆஃபராக 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு, நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலாவா இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு பாருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 5 பல் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே என்ன பண்ணுவோம், நல்லா ஒரு 1.5 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், பாருங்க 2 தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க, வதக்கும் போது எண்ணெய் பத்தாம இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுலயே நல்லா வதங்கிடும். பாருங்க, அதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் பாருங்க, இதுல ஒரு 2 கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன். இந்த 2 கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய். இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வதக்கிட்டு செய்யும் போது கம்மியாயிரும். அது மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்குவோம். உப்பு தேவையான அளவு. இதுலயே வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா பெருங்காயம், எல்லாமே ஒன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சுருவோம். இது 5 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் போட்டு தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த தண்ணி எல்லாம் வடிச்சு தனியாக வச்சிடலாம். இந்த காயை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கல் சட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மண் சட்டியில் நம்ம வந்து கொத்து சட்டி இருக்கு. நான் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஸ் குக்வேர்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த இதில் இந்த மாதிரி கடையிறதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ இது வந்து சூடா இருக்கும் போதே கடைஞ்சுக்கணும். அப்பதான் வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து கடையத்துக்கு வரும். தண்ணி எல்லாம் எறுத்துட்டு கடையும் போது நமக்கு வந்து மேல தெரிக்காம இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா கடைஞ்சிருச்சுன்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த பாத்திரத்திலே நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி எல்லாம் இதுலயே ஊற்றிக்குவோம். இதுலயே தாளிப்பு கொடுத்துக்கலாம். மறுபடியும் இதை வந்து எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு நல்லா ஒரு வாட்டி கடைஞ்சு விட்டுருலாம். இந்த தண்ணி எல்லாமே நம்ம இதுல சேர்த்துடலாம். சூப்பரான கடைசல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த கடைசல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.